இந்தியாவோட கதக் UCAV ப்ரோக்ராம் ஒரு 5th ஜெனரேஷன் இல்ல நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டெல்த் பாம்பர் AI உதவியோட இயங்கக்கூடிய ஒரு ஆள் இல்லாத பாம்பர் விமானமா நம்ம இதை உருவாக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, ரஷ்யா இந்தியாவுக்கு Su-57 அவங்களால எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த Su-57 கூட ஆக்டானிக்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டெல்த் அன்மேன் ட்ரோன் சிஸ்டம் லாயல் விங்மேன் கான்செப்டுக்கு கீழே இந்த இடத்துல ரஷ்யா உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஃபியூச்சரில் நம்ம Su-57 வாங்கணும்னா இந்த கதக் UAV சிஸ்டம்ன்றது அந்த Su-57 கூட இதே மாதிரி ஒரு கான்செப்டில் ஒர்க் ஆக முடியுமான்ற ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்கு. இன்கேஸ் அது நம்ம வந்துச்சுன்னா இதை நம்ம வாங்கிட்டோம்னா S-70யும் நம்ம இன்டெகிரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்போ இந்த ட்ரோன் ப்ராஜெக்ட்டை நம்ம என்ன பண்ண போறோம்ன்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபியூச்சரில் நம்ம Su-57 வாங்கணும்னா அது இந்தியாவோட இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணும், இல்ல இது நமக்கு அட்வான்டேஜா மாறதுக்கான சான்சஸ் இருக்கா, இதை பத்தின ஒரு கம்பேரிசன் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் அக்கே தம்பக்ஷங்கம் டிபி ட்ரெண்டிங்ஸ். UCAV அன்மேன் காம்பேட் ஏரியல் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. இது மோஸ்டா ஆள் இல்லாத விமானங்கள் கேட்டகரியில் வரும். இப்போ இந்தியா கிட்ட பார்த்தோன்னா FUFA, அதாவது FUF என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக் அன்மேன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட். ஒரு ட்ரோன் கேட்டகரியில் இல்லை ஒரு போர் விமானத்தை ஆள் இல்லாமல் இயங்க வைக்கக்கூடிய அந்த ஒரு தொழில்நுட்பம் AI உதவியோட சரி இயங்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் இது. இப்போ இந்தியா கிட்ட இந்த விங்மேன் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரோன்களை வந்து ஃபைட்டர் ஜெட்டுக்கு அசிஸ்டன்ஸுக்காக அனுப்புறது, ஒரு ஸ்டெல்த் பாம்பரை உள்ள அனுப்பி ஆள் இல்லாத ஒரு பாம்பரை அனுப்பி சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு 2 வெவ்வேறு ப்ராஜெக்ட் ஆனது இருக்கு. இதுல முதல்ல இருக்கக்கூடியது HALோட கேட்ஸ் வாரியர் ப்ரோக்ராம். இது லாயல் விங்மேன் கான்செப்டுக்கு கீழே வரும். இந்த பக்கம் ஆரான்னு சொல்லக்கூடிய அதோட ப்ரீவியஸ் நேம் ஆரா, இப்போ இருக்கக்கூடியது கதக் UCAV ப்ரோக்ராமுக்கு கீழே வரும். ஆக்சுவலா இந்த ரெண்டுமே இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராஜெக்ட். லாயல் விங்மேன் கான்செப்டுக்கும் இந்த இடத்துல ஸ்டெல்த் பாம்பர் அட்டானமஸ் ட்ரோன் பாம்பர் கேட்டகரிக்கும் நிறைய வித்தியாசங்களானது இருக்கு. லாயல் விங்மேன் இந்த கேட்ஸ் வாரியரை பொறுத்த வரைக்கும் Su-30 MKI, ரஃபேல் போர் விமானங்கள், இந்தியாவோட ஃபியூச்சர்ல வரக்கூடிய AMCA, இது எல்லாத்துக்கூடயும் ஒர்க் ஆகுற மாதிரி ஒரு ஸ்வான் ட்ரோன் கூட்டத்தை உருவாக்குற மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருக்கு. இதுலயே வந்து மெயினா 3 வேரியன்ட் ஆனது இருக்கு. ஆல்பா, பீட்டா, பிரசிஷன் ஸ்ட்ரைக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஃபினிட்டி கான்செப்ட்ல இருக்கிறது. இதுல ஆல்பாவை பொறுத்த வரைக்கும் லாயல் விங்மேனா கூட ஆக்ட் ஆகி அந்த ஒரு ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்டுக்கான அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் கொடுக்கும். இதுல ஏர் டு ஏர் மிசைல் இருக்கும், ஏர் டு கிரவுண்ட் மிசைல் இருக்கும், ரேடார் ஜாமிங்காக யூஸ் பண்றது, உள்ள போயிட்டு சில குறிப்பிட்ட எனிமியோட லொகேஷனுக்குள்ள அந்த ரேடாஸை ஸ்ட்ரைக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது கம்ப்ளீட்டா ஆல்ஃபா வெர்ஷன்ல உருவாக்கப்பட்டிருக்கு. பீட்டா வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் முழுக்க அட்டாக் ட்ரோன்ஸா உருவாக்கப்பட்டிருக்கும். அதாவது ஒரு ட்ரோனுக்குள்ள மதர் ட்ரோன் ஒரு கேட்டகரி இருக்கு. அதுக்குள்ள பல்வேறு ட்ரோன்ஸை வச்சு எப்படி ஒரு ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் மிசைலை லான்ச் பண்ணுதோ அதே மாதிரி இந்த ட்ரோன்ஸை லான்ச் பண்ணி எனிமியோட டார்கெட்டை ஸ்ட்ரைக் பண்றதுக்கும் எனிமியோட லொகேஷன் பத்தின கோஆர்டினேட்ஸை கலெக்ட் பண்றதுக்கும் பீட்டா வெர்ஷன்றது உருவாகும். இன்ஃபினிட்டி வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ஃபியூச்சர் பேஸ்டு ஒரு டிசைனா பண்ணிருக்காங்க. ஆனா இது எந்த அளவுக்கு ரியாலிட்டியில பாசிபிளான ஒரு விஷயம் தெரியல. சோலார் பவர்டு ட்ரோனா வரக்கூடியது சில நாட்கள்ல இருந்து சில வாரங்கள் வரைக்கும் எனிமியோட டெரிட்டரியில ரொம்ப அதிக உயரத்துல பறந்து உளவு மிஷன்களுக்காக மட்டுமே உருவாக்கப்படுறதுக்கான அந்த ப்ராஜெக்ட் தான் இந்த கேட்ஸ் வாரியர் இன்ஃபினிட்டி வெர்ஷன் ஆனது. ஸோ லாயல் விங்மேன் கான்செப்ட்ன்றது உள்ள போகக்கூடிய ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்டுக்கு சப்போர்ட்டிவ் ரோலா எப்படி இப்போ நம்ம எஸ்கார்ட் விமானங்களை ஒரு மிஷன்ல பயன்படுத்துறோமோ அதே ரோலுக்காக உருவாக்கப்பட்டு அதுக்கான ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்றதுதான் இந்த லாயல் விங்மேன் கான்செப்ட்ன்றது. ஆனா இந்த பக்கம் கதக் UCAVன்றது ஒரு ஸ்டெல்த் ட்ரோன் பாம்பர் கேட்டகரியில வரும். ஒரு விமானம் உள்ள போறதுக்கு முன்னாடி அட்டானமஸா இந்த ட்ரோன் பாம்பரை உள்ள அனுப்பி எனிமியோட பொசிஷன்ஸை ஸ்ட்ரைக் பண்றதுக்கும் அங்க இந்த சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏர் டு ஏர் மிசைல்ஸை லான்ச் பண்ணி எனிமியோட ஏர் டாமினன்ஸை குறைக்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்டெல்த் ட்ரோன் ப்ராஜெக்ட்ல சொல்லலாம். இதை ஏன் இப்போ உருவாக்குறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா அவங்க 6th ஜெனரேஷனை நோக்கி போறாங்க. இன்னும் அமெரிக்காலாம் பார்த்தோன்னா நிறைய ட்ரோன் ஷிப், சீனாலாம் வந்து சில இமேஜஸே வெளியிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு மதர் ஷிப்ல இருந்து ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் லான்ச் பண்ணா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிறப்போ இதை லான்ச் பண்றதுக்கான அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது எல்லா நாடுகள் கிட்டயுமே ப்ராஜெக்டா இருக்கு. அமெரிக்கா கிட்டயும் இருக்கு, சீனா கிட்டயும் இருக்கு. இதோட முக்கியமான குறிக்கோள்ன்றதே ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ் ஒரு போர் சூழல்ல அந்த விமானத்தை இழக்கிறத விட அந்த விமானி இழக்கிறது ஒரு மிகப்பெரிய இர்ரெப்பரபிள் லாஸா மாறும். அப்படி அந்த விமானியோட உயிர் போகக்கூடாதுன்றதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குதான் இந்த அன்மேன் ஸ்டெல்த் பாம்பரும் இந்த லாயல் விங்மேன் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ட்ரோன்ஸும். இப்போ ரொம்ப ஒரு கண்டஸ்டடான ஏர்பேஸ். இதெல்லாம் வந்து நம்ம 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டே வந்து ஃபியூச்சர்ல அனுப்ப முடியாது. ஏன்னா ஃபியூச்சர்ல வரக்கூடிய ரேடார்ஸ் எல்லாமே
நிறைய அட்வான்ஸ் சர்ச் அண்ட் ட்ராக்கிங் மோட் மூலமா இந்த 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஸ்டெல்த்தை உடைக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டு இருக்கு. அப்படி இருக்கப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு விமானத்தை அனுப்புறது சூசைடல் மிஷன் தான். அந்த விமானிக்கு எப்போ வேணா பிரச்சனை வரலாம், அந்த விமானம் எப்படி வேணா சுட்டு வீழ்த்தப்படலான்ற ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல நிலவும். அந்த நேரத்தில் நீங்க ஒரு ட்ரோனை உள்ள அனுப்புறீங்க. நீங்க உள்ள அனுப்புற ட்ரோன் ஒரு ஸ்டெல்த் ட்ரோன். அது மட்டும் இல்லாம ஒரு 2 டன் அளவுக்கு பேலோட எடுத்துட்டு போயிட்டு இனிமையோட ரேடார்ஸை ஸ்ட்ரைக் பண்ண முடியும், இல்ல சில முக்கியமான பங்கர்ஸை ஸ்ட்ரைக் பண்ண முடியும். ஏர் டு ஏர் மிசைல்ஸை பயன்படுத்தி எதிரி நாட்டு விமானங்கள் நம்மளோட ட்ரோனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அதை சுட்டு வீழ்த்த முடியும்னு ஒரு சினாரியோ கிரியேட் பண்றப்போ நமக்கு அது கிளியர் கட்டான ஒரு அப்பர் ஹேண்டை கொடுக்கும். அப்படி இருக்கிறதா இந்த கதாக் UCAV ப்ரோக்ராம். இதுல ஆக்சுவலா கம்ப்ளீட்டா வந்து இதை ஸ்டெல்த் ட்ரோனா உருவாக்கிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. ப்ரோட்டோடைப் 2025ஓட கடைசியில இல்ல 26ஓட தொடக்கத்துல உருவாகிடும். 2027ல இது கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணப்பட்டு 2028-29 காலகட்டத்தில் இந்திய விமானப்படையில இணைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது கம்ப்ளீட்டா ஸ்டெல்த் ட்ரோனா, ஏன்னா அந்த ட்ரோனோட டிசைன்றது ஃப்ளையிங் விங் கான்செப்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு அதோட எட்ஜஸை ஷார்ப்பா மேக் பண்ணிருக்காங்க. அதோட சில புகைப்படங்கள் வெளியில வந்திருந்தப்போ தெரிஞ்சது. அதே மாதிரி இதோட ஏர் இன்டேக் பாத்தீங்கன்னா எஸ் ஷேப்ல இருக்கும். நீங்க வந்து விமானத்தின் மேல படுறது ரேடார் வேவ்ஸ் மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால மட்டும் தான் ரேடார் வந்து இந்த விமானத்தை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அது உண்மை கிடையாது. இன்ஜினோட இன்டேக் இருக்கு பாருங்க, அதுவுமே இந்த இடத்துல அதிகப்படியான ரேடார் வேவ்ஸை எமிட் பண்ணும். பட்டு அது மேல ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய வேவ்ஸ். அதோட ஆர்சிஎஸ் குறைக்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி எஸ் ஷேப் எல்லாம் உருவாக்கி இருக்காங்க. ஆனா இது முழுக்க முழுக்க ஸ்டெல்த் ட்ரோனா வருமான்ற ஒரு கேள்விக்கு காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா இது ஃபியூச்சரிஸ்டிக் ட்ரோன் வேரியன்ட்ல உருவாக்குறப்போ ஸ்டெல்த் ஃபியூச்சரை அது ப்ரியாரிட்டிஸ் பண்ற மாதிரி உருவாக்குறதா சொல்லிருக்காங்க. ஆனா இதுல இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய சில புகைப்படங்களை பாக்குறப்போ அதோட ப்ரோட்டோடைப் சம்பந்தப்பட்ட சில டிசைன் டீடைல்ஸ் பாக்குறப்போ ஆனா இது அந்த அளவுக்கு ஸ்கேப்பபிளான ஒரு ட்ரோனா இருக்குமா, ஏன்னா இதோட ஸ்டெல்த் ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. இதோட விங் டிசைன் இது எல்லாத்தையும் பாக்குறப்போ கண்டிப்பா ஸ்டெல்த் கேட்டகரி அது இருக்குன்னு சொல்ல முடியுமே தவிர, ஆனா எந்த அளவுக்கு ஸ்டெல்த்தானது, ஆனா அது எந்த அளவுக்கு அதோட கோர் ஸ்டெல்த்தை உருவாக்க முடியும்ன்றது இந்த விமானங்கள் ஆள் இல்லாத விமானங்கள் வெளியில வரப்பதான் தெரியும். ஆனா இருந்தாலும் இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் ஆனது பல்வேறு நாடுகள்ல ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. இதோட டிசைனும் அதோட ஃபங்க்ஷன்ஸையும் பாக்குறப்போ ஏன்ப்பா அந்த அளவுக்கு ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு, நெகட்டிவா ஏதாச்சும் போயிருக்கான்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா நெகட்டிவா கிடையாது. நிறைய பாசிட்டிவான அப்ரோச் இல்ல நிறைய நாடுகள் இது ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்து இந்த இடத்துல பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பத்தின டீடைல்ஸையும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மெயினா இதை உருவாக்கி இருக்கிறது லாயல் விங்மேன் கான்செப்ட்டுக்கு கீழே கிடையாது. நீங்க கம்ப்ளீட்டா ஆட்டோனமஸ் மோட்ல உருவாக்குற மாதிரி ஒரு ட்ரோனா தான் இந்த இடத்துல அதை உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்ப Su-57ஓட ப்ராக்யூர்மெண்ட் இந்தியா வந்து இந்த Su-57 வாங்கணும்னு சொல்லி எடுத்துக்கக்கூடிய சில முயற்சிகள் இந்த ட்ரோன் ப்ராஜெக்ட் ஒரு அட்வான்டேஜாவும் மாறி இருக்கு, ஒரு டிஸ்அட்வான்டேஜாவும் மாறி இருக்கு. ஏன்னா இதே மாதிரி ஒரு கான்செப்ட், இதே மாதிரி ஒரு ஸ்டெல்த் ட்ரோனை ரஷ்யா உருவாக்கி இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம இப்பதான் டிசைனிங்ல இருக்கோம், அதுக்கான சில காம்பனன்ட்ஸை மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ரஷ்யா ஒரு 3 புரோட்டோடைப்பை ரெடி பண்ணி உக்ரைன்ல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரோன் அதுல உக்ரைனோட கைகளில் போயிடக்கூடாதுன்றதுக்காக சுட்டு வீழ்த்திருக்காங்க. அதோட பேரு S-70 ஹாக்டானிக்னு சொல்லுவாங்க. இது Su-57 கூடவே ஆப்ரேட் ஆகிற மாதிரி ஒரு லாயல் விங்மேன் ட்ரோனா உருவாக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலா நம்ம இது கதாக் UCAV கூட கம்பேர் பண்றப்போ சைஸ்ல ரொம்ப பெருசு. ஏன்னா நம்ம கதாக் UCAV பொறுத்த வரைக்கும் ஒரு மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி ஒரு சின்ன ட்ரோன் வெர்ஷன் உருவாக்கி தான் நம்ம அதை டெஸ்ட் பண்ணியிருந்தோம். கம்ப்ளீட்டா அதோட ஃபுல் சைஸ் ப்ரோட்டோடைப்ன்றதை நம்ம இன்னும் உருவாக்கி முடிக்கல. ஸோ நம்மளோட ட்ரோனால ஒரு 1.9 இருந்து 2.1 டன் வரைக்கும் மேக்ஸிமம் பேலோட எடுத்துட்டு போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த பக்கம் ரஷ்யாவோட ட்ரோனை பார்த்தோன்னா மினிமம் 3 டன்னுக்கும் அதிகமான, அதாவது 3.1 டன் வரைக்கும் மினிமம் வேல்யூல அதனால ஒரு பேலோட எடுத்துட்டு போய் டிராப் பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க. இது பார்த்தனா ஆல்மோஸ்ட் பிரம்மோஸ் NG வேரியன்ட் வந்துச்சுன்னா 3 பிரம்மோஸ் மிசைல்ஸ் அந்த ஒரு ட்ரோன்னால எடுத்துட்டு போக முடியும். சோ இப்போ இந்த கம்பேரிசனை பண்றதுக்கான காரணம் என்ன? ஏன்னா Su-57 வாங்குறதுக்கான சான்சஸ் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. அதை பத்தி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட செய்திகள் அதை பத்தி வந்துருக்கு. இன்கேஸ் நம்ம Su-57 வாங்கினா ஒரே டைம்ல இது ரெண்டுத்தையும் நம்மளால யூஸ் பண்ண முடியுமான்றதை பார்க்கணும். Su-57 பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்ட இருக்கிறதுல ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட். இதனால S-70 ஆக்டானிக்கா ஆல்ரெடி அவங்க அதை ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி வச்சிருக்கிறதுனால அதோட டேட்டா லிங்க் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால அந்த ட்ரோனை வாங்குறதுக்கான ஒரு கட்டாயம் முதல்ல ஏற்படும். இல்ல எனக்கு அந்த ட்ரோன் வேணாம், நான் ஏன் கூட இருக்க ட்ரோனை நம்ம இன்டெகிரேட் பண்ணணும் நம்ம ஒரு கண்டிஷனை ரஷ்யா கிட்ட வச்சோன்னா அதுக்கு ரஷ்யா எஸ் சொல்றதுக்கான அந்த சான்ஸ் மினிமலா தான் இருக்கு. ஏன்னா இது சோர்ஸ் கோட பிரேக் பண்ண வேண்டியது வரும். அதோட சோர்ஸ் கோட ரஷ்யா நம்ம கிட்ட ஷேர் பண்ண வேண்டிய ஒரு தேவையானது ஏற்படும். அது அவங்க கொடுக்குறாங்க கொடுக்கல அது இரண்டாம் பட்சம். அந்த சோர்ஸ் கோட வாங்கினாலும் அதோட ஃபயர் கண்ட்ரோல்டு சாஃப்ட்வேர்ல நம்ம கையை வைக்க வேண்டியது வரும். ஏன்னா இந்த ட்ரோனை நம்ம லான்ச் பண்றோம், அது வந்து இந்த மதர்ஷிப்பா ஆக்ட் ஆகக்கூடிய Su-57 கூட கம்யூனிகேட் பண்ணனா அதோட ஃபயர் கண்ட்ரோல் சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய முக்கியமான சில கோட்ஸை நம்ம பிரேக் பண்ணி அதுக்கான ப்ரோக்ராமை ரீப்ரோக்ராம் பண்ண வேண்டிய தேவையானது ஏற்படும். அதே மாதிரி நம்ம மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்ல எனேபிள் பண்ணி வச்சிருந்தாலும் இது ரெண்டுக்கான அந்த டேட்டா லிங்கை மற்ற சாஃப்ட்வேர்ஸ் கூட ஏவாக்ஸ் கூடயும் கிரவுண்ட் பேஸ்டு ரேடார்ஸ் கூடயும் நம்ம லிங்க் பண்ண வேண்டிய ஒரு தேவையானது வரும். இது ரஷ்யா அப்ரூவல் பண்ணா மட்டும்தான், இல்ல ரஷ்யா அதுக்கான அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால இந்த இடத்துல பண்ண முடியும். இல்லனா இந்த கதாக் UCAV-யும் Su-57 நம்மளால இந்த இடத்துல ஒண்ணா சேர்க்கவே முடியாது. அப்படி இருக்கப்போ இது ஒரு பெரிய பிளாக்கேட் இந்த இடத்துல கிரியேட் பண்ணும். ஒன்னு ரஷ்யா இதுக்கான அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் நம்ம Su-57 வாங்குறது கரெக்டா இருக்கும். இல்லனா
அவங்க சொல்ற மாதிரி இந்த SU-57 வாங்கிட்டு அதுக்கு லாயல் விங்மேன் கான்செப்ட்ல அந்த S-70 வாங்க வேண்டிய ஒரு தேவையானது வரும். இதை தவிர்த்து SU-57 கூட நம்ம வேற எந்த ஒரு ட்ரோனையும் இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம் கூட நீங்க எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை இன்க்ளூட் பண்றப்போ, இந்தியன் மேட் சிஸ்டம்ஸ் அது கூட இன்க்ளூட் பண்றப்போ நீங்க அதுக்கு நிறைய விஷயங்களை அந்த சோர்ஸ் கோட்ல பண்ண வேண்டியது இருக்கும். மெயினா இந்த மாதிரி ஆட்டோனமஸ் சிஸ்டம்ஸை அந்த இடத்துல யூஸ் பண்றப்போ. ஸோ கடைசியாக நான் சொல்ல வரது ஒன்று தான், SU-57 வாங்குறது இந்தியாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆனால் அந்த ப்ராஜெக்ட் உள்ள வந்துச்சுன்னா அது கூடவே சேர்த்து S-70க்கான அந்த ட்ரோன் ப்ராஜெக்ட்டும் உள்ள வரும். அது நம்ம இந்தியன் ப்ராஜெக்ட்ஸை இந்த இடத்துல சைட்லைன் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் ஆனது இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட்ஸை நம்ம நிறைய இடங்களில் ஃபாரின் ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் காரணமாக இன்னும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது இந்த இடத்துல ஒரு மேஜர் இஷ்யூவாகவும் மாறிட்டு இருக்கு. ஸோ SU-57 வாங்கணும்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்டெகிரேஷன் பார்த்தீங்கன்னா அத்தனை பேச்சுவார்த்தைகளும் முடிச்சுட்டு அதுக்கான அப்ரூவல் அவங்க கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் அந்த இடத்துல வாங்குறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. கதாக் UCV இந்த பக்கம் S-70 ஹாக்ட்ரானிக், இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கேட்டகரி. இது பாம்பராகவும் இது லாயல் விங்மேனாகவும் உருவாக்கப்பட்டது. இன்கேஸ் SU-57 நம்மளோட நாட்டுக்குள்ள வந்துச்சுன்னா இந்த ரெண்டு ட்ரோன்ஸையும் ஒரே டைம்ல பயன்படுத்த முடியுமான்னு உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் சோர்ஸ் கூட ரஷ்யா ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்களான்னு உங்களுக்கு என்ன தோணுது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ அது ஒரு வந்து உங்க எல்லாருக்கும்